மகாநதி சீரியல்ல காவிரியை தேடி லவ் டார்ச்சர் கொடுக்குற விஜய் ராகினி அனுப்பின வீடியோவை பார்த்த சாரதா இந்த மாதிரி இன்னைக்கான மகாநதி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ குமரன் கதாநாயகன் அப்படிங்கிற டைட்டிலை வின் பண்ணி 10 லட்சம் ரூபாய் பணத்தையும் கைப்பற்றிட்டாரு. இந்த வெற்றியை காவிரியினுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து பேசி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அப்போது இதுக்கெல்லாமே எனக்கு பக்கபலமாக இருந்தது விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை தெரியாத்தனமாக குமரன் வளரிடுறாரு. இதனால் சாரதாவோட முகம் வாடின நிலையில் குமரன் தெரியாதனமாக சொல்லிட்டே நான் மன்னிச்சிடுங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த பணத்தை விஜய்கிட்ட கொடுத்துடலாம், நர்மதாவோட ஆப்ரேஷனுக்கு அவர் தானே பணம் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி குமரன் சொல்கிறாரு. அதுக்கு காவிரி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அதுக்கு பதிலாக தான் 1 வருஷம் ஒப்பந்தப்படி அவரோட நான் மனைவியாக இருந்தேன், எல்லாமே சரியாயிடுச்சு, இனி யாரும் அதை பற்றி பேச வேண்டாம், அவர் அக்ரிமெண்ட் போட்டதுக்கும் நான் உங்ககிட்ட சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கும் சேர்த்து நீங்கள் பேசுனது எல்லாமே போதும், இனி அவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம், முடிஞ்சது முடிஞ்சு போனதாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி காவிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா குமரன் அண்ட் கங்கா 2 பேருமே சந்தோஷமாக அவங்களுடைய வாழ்க்கையை தொடங்கிடுறாங்க. அடுத்ததா காவிரியை நினச்சி தனியாக இருக்க முடியாமல் விஜய் காவிரி இருக்கிற இடத்துக்கே போயிட்டு காவிரி அண்ட் சாரதாவோட மனசை மாற்றுறதுக்கு தயாராகிட்டாரு. ஸோ அந்த வகையில் வீட்டிலேருந்து கிளம்பும்போது இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராகினி வெண்ணிலாவை வச்சு ஒரு சீன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வெண்ணிலாவும் விஜயை எங்கேயும் போகாதபடி தடுக்கிறாங்க. அப்போது தாத்தா பாட்டி வெண்ணிலாவை சமாளித்து பேசும்போது விஜய் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெண்ணிலாவை சமாதானப்படுத்தி ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இது எல்லாத்தையுமே ராகினி யாருக்கும் தெரியாமல் வீடியோவை எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த வீடியோவை காவிரிக்கும் அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா காவிரி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த வீடியோ வந்துட்டு அவங்க முழிச்சு பார்க்குறாங்க. காவிரி பார்க்கும்போது சாரதாவுமே அந்த வீடியோவை பார்த்து இதுதான் அந்த பையனோட குணம், நல்ல வேலை இப்போ அவனை பற்றி தெரிஞ்சுதே அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கும், இனி மறுபடியும் அவனோட சேரணும் அப்படிங்கிற மாதிரி நீ கனவுல கூட ஆசைப்படாத, இல்லை அப்படின்னா என்னை உயிரோட நீ பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி காவிரியை பிளாக்மெயில் பண்ணுற அளவுக்கு சாரதா பார்த்தீங்கன்னா கண்டிஷனாக சொல்லிட்டாங்க. இதை தொடர்ந்து காவிரி வீடியோவை அனுப்பின ராகினியை திட்டிக்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக அங்கே விஜய் வந்துடுறாரு. விஜயை பார்த்ததும் அதிர்ச்சியான காவிரி விஜய் கிட்ட இருந்து விலகிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் விஜய் காவிரிக்கு தொடர்ந்து லவ் டார்ச்சர் கொடுத்து விஜயோட மனசில் காவிரி தான் இருக்கிறாங்க, காவிரி தான் விஜயோட பொண்டாட்டி அப்படிங்கிற விஷயத்த காவிரியினுடைய குடும்பத்துக்கு புரிய வைக்கிற வரைக்குமே இனி விஜயனுடைய ஆட்டம் இப்படி தான் அதிரடியாக இருக்க போகுது. ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.